ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஷக்கீல் vlogsல ஒரு லெஜெண்டரி மோட்டர் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். யமஹாவோட லெஜெண்டரி மோட்டர் சைக்கிள். எஸ், 2008 வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி மோட்டர் சைக்கிளான 2 மோட்டர் சைக்கிள் யமஹா சைட்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஒன்று வந்து R15, இன்னொன்று வந்து எஃப்ஜி வெர்ஷன் 1. அந்த 2008 டைமில் லான்ச் பண்ணுறப்போ ஸோ பயங்கர க்ரேஸ் இருந்துச்சு, பயங்கர ஃபேன் பேஸ் இருந்துச்சு. யாரை பார்த்தாலுமே எஃப்ஜி வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. நானுமே அந்த டைமில் பார்க்குறப்போ எடுத்தால் நம்ம எஃப்ஜி தாண்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ நீங்களும் எஃப்ஜி ஃபேன்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம எஃப்ஜியோட வெர்ஷன் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 4 வரைக்கும் யமஹா வந்து இந்த எஃப்ஜியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வெர்ஷன் 4ல் அப்படி என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் இருக்குது. ஓல்டு எஃப்ஜி வேறு, அது வேறு லெவல் விட்டுருங்க. அது வந்து ரா பவர், ஸோ ரிலையபிள் இப்போ வரைக்குமே யமஹா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிலையபிளான என்ஜின் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ இன்னைக்கு எஃப்ஜி வெர்ஷன் 4 2025 பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் எஃப்ஜி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எஃப்ஜி பிடிக்குமோ அந்த எஃப்ஜி நேமை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு எஃப்ஜியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்ல இண்டிகேட்டர், இப்போ இந்த இடத்துல இப்படி வரும், வெளியில் வரும் இண்டிகேட்டர். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்க்லேயே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இன்டெகிரேட்டடாக டேங்க்லேயே மவுண்ட் பண்ணிட்டாங்க. அழகாக இந்த இடத்துல இண்டிகேட்டர் இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இதில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்ப் இல்லை. அது கொடுத்துருக்கலாம், 125cc கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் யமஹா எஃப்ஜியில் வந்து உங்களுக்கு அந்த ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுக்கல. டேங்க்லேயே வந்து சூப்பராக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த ஏர் வெண்ட் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் லுக் வந்து ஓவராலாக எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வண்டியில் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து டாப்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே யமஹாவோட அந்த பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து கிளாஸ் டி ஹெட்லாம்ப்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் டி ஹெட்லாம்ப்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, விசிபிலிட்டி இருந்த ஹெட்லாம்ப்ஸை விட இப்போ இருக்க ஹெட்லாம்ப்ஸ் வந்து விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இந்த 2 சைட்லேயுமே வந்து இந்த ஷேப்பில் வந்து ஒரு டிஆர்எல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. வண்டி இப்போ ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஆர்எல் மட்டும் உங்களுக்கு வந்து எரியும். ஹெட்லாம்ப்ஸ் தனியாக டிஆர்எல் தனியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்விட்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோ பீமோட இது வந்து எரியும், ஹை பீமில் வச்சுருந்தா ஹை பீம் எரியும். ஸோ ஹெட்லாம்ப்பு டிஆர்எல் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டோட டயர் பார்த்தோன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் எம்ஆர்எஃப் ஆர் C8 ரெண்டுத்தில் எது வேணாலும் வரும். பட் ஃப்ரண்ட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 100/80 டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ் ஃப்ரண்ட்டோட அந்த அலாய் வீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃப்ளோ வெர்மலியன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளூ, க்ரீனு, ரெட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு கலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 அலாய் வீல்ஸ்லையுமே வந்து கலர்ஸ் மாறும். கலர்ஸ் வந்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. வண்டி கூட என்ன வருதோ அந்த கலர் தான் எடுக்கிற மாதிரி வரும். அலாய் வீல் கலர் நான் தனியாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெளியில் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு இந்த அலாய் வீல் கலர் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யமஹா சைட்லேருந்து வந்துடுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ கைஸ், எஃப்ஜி வந்து ஒன்லி ஃபோக்கஸ்டு ஃபார் ஒரு நார்மலான ஒரு ப்ராக்டிக்கல் மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம், ஒரு ஃபேமிலி மோட்டர் சைக்கிள். கொஞ்சம் இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா கார்னரிங் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக நான் ஓட்டுவேன், எனக்கு வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி செம்மையாக இருக்கணும் அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னா இப்போ வந்து இந்த அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் வந்து நம்ம கொடுப்போம். பட் நான் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ஃபார் ஃபேமிலி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனே வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் வந்து சிங்கிள் சேனல் தான், டியூவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. ஸோ டியூவல் சேனல் கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் ஏன் கொடுக்கலன்றதை நீங்கள் யமஹா கிட்ட தான் கேட்கணும். ரைஸ், நெக்ஸ்ட் வந்து என்ஜின். ஸோ இந்த எஃப்ஜியில் 149cc ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. 13.3 Nm டார்க் அட் 5500 RPM இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. செம்ம பர்ஃபார்மன்ஸாக எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கான மோட்டர் சைக்கிள் எஃப்ஜி கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா இதோடைய என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் வந்து பார்த்திங்கன்னா 13.3 Nm டார்க் வந்து எஃப்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது வந்து ஒரு 149cc ஏர் கூல்டு என்ஜின். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு MT-15 இருக்குது, R15 இருக்குது. நேக்கடில் MT-15 நீங்கள் வந்து தாராளமாக போகலாம், நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை லைக் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கியர் பாக்ஸுங்க. கியர் பாக்ஸ் வந்து ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் கிளச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க. எனக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ
டைட்டாக இருக்க மாதிரி இருக்கிறது, கிளச்சு பிடிச்சி ரிலீஸ் பண்ணுறப்போ எனக்கு கை வலிக்கிறது, அந்த மாதிரி எந்த ஃபீலுமே வரல. கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் ரெண்டுமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வண்டியோட ஹைட்டு. இந்த வண்டியோட சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 790 mm இருக்குல்ல. ஸோ என்னால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதுங்க வண்டி. ஏன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கர்ப் வெயிட் 137 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. சீட்டுமே வந்து நல்ல ப்ராடாக இருக்குங்க சீட்டு. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக நான் ட்ரைவ் பண்ணுறப்போ சீட்டிங்கோட கம்ஃபர்ட் வந்து எனக்கு நல்லா இருக்குது. இப்போ ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது செட் ஆகும், லீனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் செட் ஆகும். ஸோ ஹைட்டு வந்து ஒரு 5'6", 5'7" இருக்கீங்க அப்படின்னா 5'6", 5'5" இவங்களே வந்து ஓரளவுக்கு நல்லா ஆக்சஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இந்த வண்டியில் உட்காந்து பார்க்க சொன்னேன். அவருக்குமே வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்க்க வேணா நல்ல மஸ்குலரான டேங்க்கு, நல்ல போல்டாக இருக்க மாதிரி இருக்கும் வண்டி. ஏறி உட்காந்திங்கன்னா தெரியும், உங்களால் நல்லா மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 137 வெயிட் கொடுத்துருக்காங்க கர்ப் வெயிட். நெக்ஸ்ட்டு ஃபியூல் டேங்க். ஸோ இவ்வளோ பெரிய ஃபியூல் டேங்க். இது வந்து ஃபியூல் டேங்க் கிடையாது, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வரும். ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் வருதுங்க. மைலேஜ் வந்து சிட்டியில் வந்து 56 to 60 கிடைக்குதுன்னு ஒரு சில யூசர்ஸ் சொல்கிறாங்க. அந்த யூசர்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் ரைட் பண்ணியிருப்பாங்க. டிராஃபிக்கில் 50 வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல மைலேஜ். யமஹா பொறுத்த வரைக்கும் நிறைய R15 யூசர்ஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன். எங்களுக்கே வந்து சிட்டியில் 53 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 155cc பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மோட்டர் சைக்கிள், அதுவே வந்து பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் வரப்போ FZ கேன் கிவ் 55 to 60 தரும் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. இப்போவும் சொல்கிறேன், FZ இஸ் அ ப்ராக்டிக்கல் மோட்டர் சைக்கிள். 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் இருக்குது. எங்கேயாவது லாங் டிரைவ் நீங்கள் போகிறீங்க, டேங்க் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் எவ்வளோ ரேஞ்ச் வரும்? ஃபுல் டேங்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். 600 to 700 பேஸ்ட் ஆன் நீங்கள் எப்படி ரைட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். சிட்டி டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா 45 to 50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் கிளச் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, கியர் கம்மியாக ஓட்டுவீங்க, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் அதிகமாக ஃபியூல் செலவாகும். இப்போ இந்த மாதிரி இருக்க டைமில் ஒரு 45 to 50 நீங்கள் வச்சுக்கோங்களேன். அண்ட் FZ யூசர்ஸ் யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் FZ வாங்குறவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த LCD டிஸ்பிளே இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா MT15 இந்த டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. MT15 சேம் இதே கன்சோல் தான் அதுலேயுமே இருக்கும், இதுலேயுமே அதே கன்சோல் தான் இருக்குது. இதில் அந்த VVA மேலே அந்த ஃப்ளாஷ் பண்ணோம்ல அந்த இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் மால் ஃபங்க்ஷன் இப்போ TCSனு ஒரு ஃபீச்சர் இருக்குது இந்த வண்டியில், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ஜின் மால் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வந்து ஹை பீம் லோ பீம் இண்டிகேஷன் அண்ட் ABS மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன். இந்த கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறது ஒன்றே ஒன்று தாங்க, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். அது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஓடோமீட்டர்ஸ், ட்ரிப் மீட்டர்ஸ், ட்ரிப் 1 ட்ரிப் 2. இப்போது லைவாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் தரும், இந்த ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கேன், இதில் வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு எவ்வளோ மைலேஜ் வரும் அந்த இண்டிகேட்டர் இருக்குது. ப்ளஸ் இந்த ஆவரேஜ், இந்த வண்டி ஆவரேஜாக இவ்வளோ கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கொடுத்துருக்குப்பா அப்படின்னு வந்து இங்கே காட்டும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹாரில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இதில் காட்டும். நெக்ஸ்ட்டு TCSோட ஃபங்க்ஷன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த டிஸ்பிளேல இருக்குது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறீங்க, Yamaha Y கனெக்டில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வண்டியோட RPM மீட்டரு ப்ளஸ் வந்து இந்த வண்டியில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருக்கா, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எப்போ வருது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் மொபைல்லே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இது மூலயமா உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஸ்க்கு ஆயில் கொடுத்துருக்காங்க, ஆயிலோட அந்த கண்டெய்னர். ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ABS வந்து கிடையாது. TCS கொடுத்துருக்காங்க அதுக்கு பதில். ஸோ TCS வந்து என்ன பண்ணுன்னா ரியர் வீல் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீலை விட ரியர் வீல் அதிகமாக ஸ்பின் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்பின்னிங்கை வந்து கம்மி பண்ணும். 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சிட்டிலையுமே சரி அண்ட் கார்னரிங் பண்ணும்போதும் சரி ஹைவேலையுமே சரி ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குதுங்க. சூப்பராக இருக்குது சஸ்பென்ஷன். உங்களுக்கு பேக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு சிட்டியில் இப்போ தெரியும் ரோடு கரண்ட்டாக சென்னை அண்டு மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் ரோடு எப்படி இருக்குன்றது தெரியும். அந்த ரோட்லேயுமே இது வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. பேக் பெயின்லாம் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ இந்த வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் மிட்ஷிப் மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. மஃப்ளர் வந்து பழைய FZல இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் அதே வந்து மஃப்ளர் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுடலாமா?
இதுதான் வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு. வண்டியோடது கேட்டிருப்பீங்க, அந்த பழைய எஃப்சியில் இருந்துச்சுல்ல அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு பேஸ் டோனில் வரும். பட் இதில் வந்து ஒரு பீட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக. ஒரு டக் டக் டக்குன்னு ஒரு பீட்டு மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல முடியல, நல்லா இருக்குது இந்த பீட்டுமே. நெக்ஸ்ட்டு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விங்கர்ஸ் வந்து சீக்வென்ஷியலாக எரியிறது இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மல் விங்கர்ஸ் எப்படி எரியும் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் எல்இடி விங்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல. நிறைய மோட்டர் சைக்கிளில் கொடுக்குறாங்க, ஏன் இதில் கொடுக்கல? கம்யூட்டிங்க்கு நல்லா இருக்குது, ஹைவே பர்பஸ்க்கு நல்லா இருக்குது. ஸோ நான் இங்கே இப்போ ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், சடனாக நான் நிறுத்திட்டு பார்க்கிங்லாம் போடுறேன் அப்படின்னா எங்கடா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ஃபீச்சர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க யமஹா சைட்லேருந்து. ஒரு நல்ல ஃபீச்சர், மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து அதை கேட்ச் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ்மே வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்துடும். எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4, வெர்ஷன் 5லையாவது வருதான்றதை நம்ம பார்ப்போம். ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆல் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸு, விங்கர்ஸு, இந்த டைல் லேம்ப் நீங்கள் பார்த்துருப்பீங்க MT-15, FZ, ஏராக்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு அந்த டைல் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. பழைய எஃப்ஜியில் வந்து ஒரு மாதிரி அந்த ஷிப்போடைய எட்ஜ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு டைல் லேம்போட செட்டப் வந்து இருக்கும். ஹாலஜன் பல்பு இருக்கும் உள்ள. இப்போ வந்து ஒரு எல்இடி, ஆல் எல்இடி வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் என்னதான் நான் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வண்டியோட ஃபீச்சர்ஸ், வண்டியோடைய அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது நீங்கள் எல்லாமே வந்து பார்த்து யாருனாலும் வந்து வெப்சைட்டில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டியை ஓட்டி பார்க்குறதுல ஒன்று இருக்குல்ல, இப்போ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். வண்டியை டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு வந்து இந்த யமஹா FZS யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத டெஸ்ட் ரைட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துருவோம். FZ வந்து இப்போ டெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். நைட்டில் வந்து நான் ஏன் கொண்டு வந்தேன்னா, விசிபிலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டலாம். லைட் விசிபிலிட்டி, இந்த கிளாஸ் D ஹெட்லாம்ப்ஸ்லாம் சொல்கிறாங்க, அது விசிபிலிட்டி எப்படி இருக்குன்றதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நைட் டைமில் ஸ்ட்ரீட் லைட் தான் எரியுது. ஓகே, ஓகே கைஸ், வண்டியோட அந்த இனிஷியல் பிக்கப் வந்து உண்மையாக நல்லாயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான மோட்டர் சைக்கிள் இது கிடையாது கைஸ். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக நான் ஓட்டுவேன், நான் சிட்டிக்குள்ளே ஓட்டுவேன், ஆஃபீஸ் யூசேஜ் தான் எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக FZ வந்து கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, என்ஜின் ரிலையபிளாக இருக்குது, நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க யமஹா. எனக்கு எந்த வைப்புமே இல்லை. ஃபுட்ரெஸ்ட், ஹேண்டில் பார்ஸ், மிரர்ஸ் எதுலேயுமே எனக்கு வைப் இல்லை. பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து 65 to 70 வைப் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. அது பட் 70க்கு அப்புறம் கிராஸ் ஆச்சுன்னா வைப்ரேஷன் இல்லைன்ற நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே தான், நல்லா இருக்குது வண்டி. சிட்டிலையும் ஓட்டுறீங்க அண்ட் ஹைவேலையும் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இருக்குது வண்டி, சூப்பராக இருக்கும். ஆன் சவுண்ட்மே பாருங்களேன், நல்லா இருக்கு, நல்லா கிறிஸ்பா இருக்கு ஹார்ன் சவுண்டு. ஃபர்ஸ்ட் இங்கே விசிபிலிட்டி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் இருட்டாக இருக்கா? ஓகே, வெல் நைஸ். இந்த ரோட் பார்த்தீங்களா? ஸோ பாருங்க இது எப்படி இருக்குன்னு. இது லோ பீமில் இருக்குது. ஹை பீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா? லோ பீம் அண்ட் ஹை பீம் நல்லா இருக்குது. நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது. இதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஃபாக் லேம்ப்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. இந்த வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 FZக்குமே வந்து எந்த ஒரு என்ஜின் வைஸ் எந்த சேஞ்சுமே பண்ணல கைஸ். லுக் வைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லுக்லாம் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. இப்போ நான் வச்சுருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமாக இருக்குது கலர். மேட் ஃபினிஷ் தான். ஸோ மேட்டில் வந்து இந்த ஒரு
ஒரு மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. எஃப்ஜி வந்து ஓட்டிட்டோம். எனக்கு பழைய எஃப்ஜியில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ BS6ன்றனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் BS6 OBD2Bக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு வண்டி எல்லாமே. இதுக்கப்புறம் வர மோட்டர் சைக்கிள் எல்லாமே OBD2Bயில் தான் வரும். ஸோ கம்மிங் டு எஃப்ஜி, எனக்கு வந்து ஹைவேல ஓட்டுறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் வேணும், நல்ல ஒரு டார்க் வேணும், எனக்கு பீக் டார்க்கில் ஒரு வண்டி வேணும் அப்படின்னா MT-15 இருக்குது. நீங்கள் அந்த வண்டி வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்குன்னா, டெய்லி நான் ஆஃபீஸ் போவேன், எப்போயாச்சும் ஃபேமிலியாக நான் வெளியில் போவேன், என் அம்மா, என் ஒய்ஃப், சிஸ்டர், என் பிரதர், என் அப்பா இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக பின்னாடி உட்காரணும், அவங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டு வேணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நான் வந்து பார்க்கல, எனக்கு வந்து மைலேஜும் வேணும், இதெல்லாமும் வேணும் அப்படின்னா ஸோ யூ கேன் கோ எஃப்ஜி. மார்க்கெட்டில் நிறைய காம்படிட்டர் வெஹிக்கிளில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு யமஹா பர்சனலாக பிடிக்கல, மற்ற பிராண்டில் இதை விட நல்லா இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஏன்னா ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல கம்பேனியன் மாதிரி. ஸோ நிறைய பேருக்கு மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு நல்ல கம்பேனியன் மாதிரி கூட இருக்கும், நிறைய பேருக்கு பெட்டாக இருக்கும், நிறைய பேருக்கு பிரதராக இருக்கும், ஸோ சிங்கிள் பசங்களுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு மோட்டர் சைக்கிள்ன்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 மெஷின் நம்ம கூட கனெக்டடாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் தருது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம ஃபீல் பண்ணி வாங்குகிற நம்ம ட்ரீம் பைக்காக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மோட்டர் சைக்கிளை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வச்சுருக்காங்க அதனால் நானும் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ரீம் பைக்காக அது இருக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட், அந்த ப்ரிஃபரன்ஸ், அந்த லுக்ஸ் அதெல்லாம் வச்சு தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஆப்வியஸாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்குமே அது நான் ட்ரீம் பைக்கான தான் நான் பார்க்குறேன், அது அழகாக இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். அரல்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஆன் ஃபீல்டில் இறங்கி டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். எல்லா பிராண்டும் டெஸ்ட் ரைட் தராங்க. இப்போது எஃப்ஜி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது, கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கலாம், அது தோணுச்சு. மூணாவது, இந்த பார்க்கிங் லேம்ப் அது வந்து 125cc மோட்டர் சைக்கிள்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஸ்கூட்டர்ஸில் கூட இப்போ வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதில் கொடுத்துருக்கலாம், ஒரு நல்ல ஃபீச்சருங்க அது. ஹெட்லாம்போட விசிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வண்டியோட கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மைலேஜ் எனக்கு ரொம்ப சூப்பராக. நான் யூசர்ஸ் கிட்ட தான் கேட்டேன், நல்ல மைலேஜுங்க, ஆக்சுவலி வெரி குட் மைலேஜ். ஓவரால் இந்த மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குது என்னோடய பார்வையில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜி இஸ் எ வெரி குட் மெஷின். இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ்க்கான வண்டி கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா MT-15 இருக்குது. அண்ட் மார்க்கெட்ஸில் நிறைய மோட்டர் சைக்கிள் அவைலபிளாக இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். 13 லிட்டர் ஃபியூல் டேங்க். இதில் எனக்கு பிடிச்சிருந்த விஷயம்லாம் நான் சொல்லிடுறேங்க. எனக்கு பிடிச்சிருந்த எஃப்ஜியோட ஹைலைட்ஸ் எல்லாம், மீட்ரு வந்து பழைய கேல்குலேட்டர் டிஸ்பிளேலேருந்து எடுத்துகிட்டு இந்த MT-15ஓட மீட்ரு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். பேட் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை, கொடுத்துருந்தா நல்லாயிருக்குன்றது அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அது கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபீச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் லேம்போட இது கொடுத்துருக்கலாம், ஏன்னா 125cc மோட்டர் சைக்கிளில் கொடுக்குறாங்க, அது கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நல்ல இதுன்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க சஸ்பென்ஷன், செம்ம சாஃப்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். இப்போ சம் யூசர்ஸ்க்கு வந்து ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். வண்டி வாங்குறப்போ உங்களுக்கு டூல் கிட் கொடுத்துருப்பாங்களே, அந்த டூல் கிட்லேயே வந்து சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான டூல் ஒரு இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும், அதை வச்சு நீங்கள் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு உண்மையாக ரியர் சஸ்பென்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல் எல்இடி. நைட்டில் நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டிகிட்டு வரேன், எனக்கு இந்த கிளாஸ் டி ஹெட்லாம்ப்ஸ் சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டியில் பிடிக்காத விஷயம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, கொடுத்துருந்தா நல்லாயிருக்குன்ற மாதிரி தான். இந்த பார்க்கிங் லேம்ப்பு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் கரண்ட்டாக எஃப்ஜி யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சர் எஃப்ஜி யூசர்ஸ்க்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகும். மறக்காமல் உங்களோட ட்ரீம் மோட்டர் சைக்கிள் எதுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையுமே நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ணலாம். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷகில், டாடா.